அனு வந்து குலோப் ஜாமுன் இன்னும் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அபி வேணும் தான் வந்து அந்த முரளிக்கு சொல்லியிருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அபி வராங்க. என்ன அனு அப்படின்னோடனே, இல்லை இங்கே குலோப் ஜாமுன் இருக்குது, காலி ஆயிடுச்சுன்னு சொன்னியே அதான் கேட்டேன் அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவனுக்கு வந்து சுயநினைவுக்காண்டி இருந்தது, நான் நடந்துக்கிறதே வேறு, போனால் போதும் தான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, சரி அபி வீடு, அந்த ஆளுக்கு ஆண்டவன் கூலி கொடுப்பான், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, அவனை பார்க்கும்போது தான் டென்ஷன் ஆகுது, அப்படியே வந்து சட்டையை பிடிச்சி நாலு அப்படியே போடணும் போல் இருக்குது, பலார் படம் அரையணும் போல் இருக்குது அப்படின்னோடனே, சரி அபி ரொம்ப டென்ஷன் ஆகாத பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ணுறது அனு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரூமுக்கு போகிறாங்க. ராகவ் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க, அவரோட பேக் இருக்காங்க. சரி நல்லா தூங்குறாரு, கிட்ட போய் பார்க்கலாம், நல்லா தூங்குறாரான்னு இல்லை எழுந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போது நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும்போது வந்து குழந்தை மாதிரி இருக்காரு. ஆனால் நேரில் நம்மளை வந்து அப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறாரு. நம்மளை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது இவருக்கு. என்ன பண்ணுறது, இந்த ராக்கி பாய் ஜெயிலருக்கு ரொம்ப தான் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் எடுத்து பார்க்குறாங்க. இந்த பேக்கில் இருக்க டைரி இப்போ படிக்கலாம், அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. கரெக்டாக ராகவ் எழுந்துக்கிறாரு. ராகவ் பார்த்து அதிர்ச்சி, ஐயோ பார்த்துட்டா என்ன பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்து பதட்டத்தில் வந்து கீழே போட்டுறாங்க டைரியை. அவரோட பேக் வந்து தள்ளி வச்சிடறாங்க. உடனே கண்ணை திறந்து ராகவ் பார்க்குறாரு. ஏன் பேக் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இங்கே தான் இருந்தது அப்போலேருந்து, நீங்கள் தான் வச்சுட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னோடனே, நான் இங்கே வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே வச்சிடறாரு. வச்சுட்டு வந்து படுத்துக்கிறாரு. அப்பா பேக்கில் மட்டும் உஷாராக இருக்காரு அப்படின்னோடனே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டைரி கீழே கிடக்குது. அப்பா டைரி கீழே கிடக்குது, பேக் அங்கே இருக்குது, சூப்பர் தான், முதல்ல இந்த டைரி எடுத்துன்னு போய் ரகசியமாக படிக்கலாம், அப்புறம் என்ன அவரோட பேகு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பொறுமையாக வந்து கீழே இறங்குறாங்க. அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்காங்க. எழுந்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இறங்கி அப்படியே அந்த டைரி எடுக்கிறாங்க. டைரி மறைச்சி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கொடுத்து அவர் தூங்கிட்டோன்னே எழுந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நல்லா தூங்கிட்டாரு. அப்பா இப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ஒன்றா. அப்போ வந்து அவர் வர்ணிச்சு அப்படியே வந்து எழுதியிருக்காரு அந்த மதுவை பற்றி. அப்படியே மதுவை உருக்கி காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அப்போ மது இவர் லவ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்செட் ஆகிறாங்க. உடனே டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளோ தூரம் லவ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணியிருக்காரு, அப்போ அந்த மது எங்கே தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சரி இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலேயே வந்து தூக்கமே வரல. அபிக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ராக்கி பாய், நீ வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணியா, உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொன்னது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கும் நிம்மதியாக இருந்திருக்கும்ல, இப்போ பாரு உன் அன்புக்காக நான் உட்காந்து ஏங்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்தோடனே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கிறத பார்த்து, என்னம்மா எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அந்த மதுன்றது யார் பாட்டி அப்படின்னோடனே, மதுவாம்மா, அது வந்துமா அப்படின்னோடனே, சொல்லுங்கள் பாட்டி எனக்கு நல்லாவே தெரியும், ராகவ் அந்த மது விரும்பினாரா அப்படின்னோடனே, ஆமாம்மா அந்த மது இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ரொம்ப குஷியாகிடுறாங்க. நம்ம வந்து அபி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. உடனே வந்து அப்போது அந்த மது போயிட்டான்னு சொல்லிட்டு தான் என்னை விரும்பியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு வந்து தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து ராகவ் வந்து என்ன காலை எனக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் இதுக்கு நீ செய்கிற அப்படின்னோன்னா, நான் செய்யாமல் யார் செய்வா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாரு இவ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஏங்க நீங்கள் வெளியே லஞ்செல்லாம் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு லஞ்சு கட்டி வச்சுருக்க எடுத்துகிட்டு போங்கன்னு. லஞ்சு கட்டி வச்சுருக்கியா, ஆமாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே சாப்பிடக்கூடாது, கரெக்டாக சொன்ன அபி, இதுக்கப்புறம் ராகவ் லஞ்சு எடுத்துகிட்டு போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு போகிறாங்க. சரிக்கா அப்படின்றாரு. இந்தாங்க லஞ்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடணும் சரியா அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாரு. என்ன இவ இப்படி கவனிக்கிறாளே, ஒன்றும் புரியலையே, இதுக்கப்புறம் உங்களோட அந்த மது நான் தானே, அப்போது உங்களை நான் அந்தளவு வந்து உங்களை பார்த்துக்கணும்ல, அதனால தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பேன், சீக்கிரமாகவே வந்து அந்த மதுவாக நான் மாறிடுவேன், அதுக்கப்புறம் என்ன நீங்கள் அபின்னு கூப்பிட்றீங்களோ மதுன்னு கூப்பிட்றீங்களோ அது உங்கள் இஷ்டம் பார் ராக்கி பாய் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்னாச்சு இவளுக்கு, ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி தான் பேசுவா, இதில் இன்னும் ஒரு மாதிரி பேசுகிறாளே, இவளுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு பேக் எடுத்துக்கிட்டு. இங்கே வந்து ராகவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து யோசிக்கிறாரு. இன்றைக்கி வந்து அபி ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட பேசினாலே, ரொம்ப அன்பாகவும் பேசினாலே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து பேகை திறக்கிறாரு. பார்த்தா டைரியில் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த டைரி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அந்த டைரி எங்கே போச்சு, கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே வந்து அபி வந்து மறுபடியும் அந்த டைரி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அந்த டைமில் ராகவ் வந்து விறுவிறுன்னு வராரு. வந்தோடனே என்ன போய் எதுக்கு இவ்வளோ இந்த டைமில் வராருன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா வந்து அந்த டைரி எடுக்கிறதுக்காக வராரு. ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த டைரி எடுத்து பேக்கில் வச்சுட்டு அப்பாடா டைரி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக போகிறாரு. இது